या नबी सलाम अलैका, या रसूल सलाम अलैका, या हबीब सलाम अलैका, सलवातुल्लाह अलैका। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन, वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि व अस्हाबिहि अजमईन, अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल करीम, अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। क़ुल इन कुन्तुम तुहिब्बूनल्लाह फ़त्तबिऊनी युहिब्बुकुमुल्लाह व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम वल्लाहु गफ़ूरुर रहीम। वक़ाल अल्लाहु तआला अयज़न, लक़द कान लकुम फ़ी रसूलिल्लाहि उस्वतुन हसनह। वक़ाल अल्लाहु तआला, वमा अर्सलनाक इल्ला रहमतन लिल आलमीन। सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम, कुल्लु उम्मती यदखुलूनल जन्नह इल्ला मन अबा। वक़ील मन यअबा, क़ाल मन अताअनी फ़क़द दख़लल जन्नह वमन असानी फ़क़द अबा। रवाहुल बुखारी व मुस्लिम औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமா பெருமக்களே, இந்த மஸ்ஜிதினுடைய சபை பள்ளியினுடைய சபை தலைவர் அவர்களே, நிறைவேற்ற குழு உறுப்பினர்களே, அங்கத்தினர்களே, இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே கலந்து சிறப்பிக்கின்ற என் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த முபாரக்கான மஜ்லிஸில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சொர்க்கத்தில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. இவ்வாறான நற்பாக்கியங்கள் பெற்ற நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அங்கீகரிப்பானாக. எம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளை தந்து அதிகமாக சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய ஈமானையும் உடல் சுகத்தையும் தந்தருவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தம நபியினுடைய உதயத்தின நிகழ்வு இந்த உலகமெல்லாம் உலக பேசப்படுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் இந்த நேரத்திலே அவர்களை பற்றி பேசுவதற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ரபீஉல் அவ்வல் மாதம் என்று சொல்லுகிற போது நபிகளாருடைய பிறப்பு மாத்திரம்தான் எங்களில் அநேகருக்கு தெரியவிருக்கிறது. இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே இன்னும் 2-3 அம்சங்கள் நபிகளாருடைய வாழ்வோர் தொடர்பற்றிருப்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12ஆம் நாள் திங்கட்கிழமை அதிகாலை பொழுதிலே மக்கத்துடைய மண்ணில் கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு ஆமினாவின் வயிற்றிலிருந்து அவர்கள் பிரசவிக்கப்படுகிறார்கள், பிறக்கிறார்கள். பிறக்கின்ற போது ஒரு யத்தீமாக, தந்தையை இழந்த ஒரு அனாதையாக பிறந்தார்கள். பிறந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆமுல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய யானை வருடமாண்டு பிரபல்யமான அந்த ஆண்டிலே மக்காவிலே பிறக்கிறார்கள். இது முதலாவது ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தி. இரண்டாவது ஒரு செய்திதான், மக்காவில் வாழ்ந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த இஸ்லாத்தின் எதிரிகளினால் பல துன்ப துயரங்கள் கொடுக்கப்பட்ட போது
இறுதியில் அன்னாருடைய உயிருக்கே ஆபத்து வந்த நேரத்தில் மக்காவை விட்டு மதீனத்துடைய மண்ணை நோக்கி ஹிஜ்ரத்துடைய பயணம் மேற்கொள்வதற்கான அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைத்த போது மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்துடைய பயணம் மேற்கொண்ட மாதம் நாம் இருக்கின்ற இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் என்பது தாரீகுல் இஸ்லாம் வரலாற்றுடைய ஆய்வு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. மக்காவை விட்டு மதீனத்துடைய மண்ணை நோக்கி ஹிஜ்ரத் சென்று இன்று 1446 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆக ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் உலகமெல்லாம் இஸ்லாமிய காற்று தென்றலாக வீச ஆரம்பித்தது. அதன் நிமித்தமாகத்தான் நாங்களும் நீங்கள் இன்று இஸ்லாமிய கட்டிடத்திற்குள்ளே சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு வித்திட்டது நபிகளாருடைய ஹிஜ்ரத்துடைய பயணம். அந்த ஹிஜ்ரத் இடம்பெற்ற மாதம் நாம் இருக்கின்ற இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இடம்பெற்றிருக்கிற 3வது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுதான் எம் அனைவருக்கும் கவலையை தருகின்ற, நினைத்து பார்க்கிற போது கல்பு கலங்கி கண்கள் கண்ணீரை வடிக்கின்ற அளவுக்கான சோகத்தை உண்டாக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தும் இதே மாதத்தில் பிறை 12ஆம் நாள் அதே திங்கட்கிழமை மதீனத்துடைய மண்ணிலே அந்த சோகமான நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். 40வது வயதில் ஹிராவுடைய குகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கொடுக்கப்படுகிறது. அந்த வஹியை சுமந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று முதல் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் 63வது வயது வரைக்கும் நபித்துவ பணி இந்த பூமியிலே செவ்வனே நிறைவேற்றினார்கள். 23 ஆண்டு காலங்களாக நபியினுடைய பணி இந்த பூமியிலே நிறைவேற்றினார்கள். ஆக நபிகளாருடைய வாழ்க்கை 2 பகுதிகளாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று நபித்துவத்திற்கு முற்பட்ட வாழ்க்கை, பிறந்ததிலிருந்து 40வது வயது வரைக்கும், 40லிருந்து 63வது வயதுக்கும் உண்டான 2ஆம் பகுதி. இந்த 2ஆம் பகுதி தான் எங்களுக்கு அனைவருக்கும் சுன்னத்தான வழிமுறையாக அல்லாஹ்வால் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பம்சங்களை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் அதிகமாக சொல்லி இருக்கின்றான். மை யுதிஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யார் ஒருவர் வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கே வழிபட்டு விட்டார் என்று அல்லாஹ் தன்னுடைய நபியை பார்த்து புகழ்ந்து பேசுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யார் ஒருவர் வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கே வழிபட்டு விட்டார். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய நபியை பற்றி, குல் நபியே உங்களுடைய சமுதாயத்தினர் உம்மத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ்வை நேசம் கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ் மீது மஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களேயானால் ஃபத்தபிஊனி, நபியாகி என்னை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் முறை, லைஃப் ஸ்டைல் அனைத்தும் என்னுடைய லைஃப் ஸ்டைலாக உங்களோட வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான். அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு தேவையா? அல்லாஹ் எம்மை விரும்ப வேண்டுமா? அல்லாஹ்வுடைய மஹப்பத் எங்களுக்கு தேவையா? அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையாக நேசித்து அவர்கள் மீது நம்முடைய உயிரை விட மேலாக அவரை நாம் விரும்பி அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகள் எங்கள் வாழ்க்கை வழிமுறையாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது நிச்சயமாக அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்கும். நபிகளாரை ஒதுக்கி விட்டு வெறுத்து விட்டு மறத்து விட்டு அல்லாஹ்வுடைய நேசம் மாத்திரம் எனக்கு போதும் என்றால் நிச்சயமாக அந்த மஹப்பத், அல்லாஹ்வுடைய மஹப்பத் எங்களுக்கு கிடைக்க மாட்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை எந்த மனிதன் தன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறானோ முதலாவது அல்லாஹ் தருகின்ற பாக்கியம் என்ன தெரியுமா? யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஹப்பத் எங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்கள் அனைவருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். நபிகளாரை நாம் பின்பற்றுகிற போது
நபிகளார் மீது எங்களுடைய உயிரை விட மேலாக மஹப்பத் வைத்து எங்களுடைய உள்ளத்தில் நபிகளாரை பற்றிய மஹப்பத்தை நாம் நிறைத்து வைத்திருக்கிற போது அல்லாஹ் தருகின்ற 2 பாக்கியங்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்குரியவர்களாக நாங்கள் ஆகிவிடுகிறோம். அல்லாஹ் எங்களை விரும்பி விட்டால் அதற்கு பிறகு அல்லாஹ் எங்களோடு கோபித்துக் கொள்ள மாட்டான். அல்லாஹ் எங்களை வெறுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கோப பார்வை எங்களுக்கு வராது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய அருட்பார்வை மாத்திரமே எங்கள் மீது சொரியப்படும். அல்லாஹ்வுடைய மஹப்பத் எங்களுக்கு கிடைத்து விட்டால் இரண்டாவது அல்லாஹ் எங்களுக்கு தருகின்ற பாக்கியம் என்ன தெரியுமா? எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான். உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் ரொம்ப ரொம்ப அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். பாவம் செய்த அடியார்கள் மீது அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்று தன் தயாள குணத்தை அல்லாஹ் அல் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைப்பது என்பது ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மாத்திரம் அல்ல, இந்த 12 நாட்களில் மாத்திரம் அல்ல, நம்முடைய உடலில் உயிர் இருக்கின்ற வரைக்கும் அன்னாரின் மீது நாம் அளவு கடந்து அன்பு வைக்க வேண்டும். அந்த அன்பின் அடையாளம் அவரை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒன்றை சாப்பிட்டார்கள், எப்படி தண்ணீர் பருகினார்கள், தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகின்ற போது எப்படி நுழைந்தார்கள், தன் மனைவி பிள்ளைகளோடு எப்படியெல்லாம் நெருக்கமான உறவோடு அன்பாக இரக்கமாக பழகி இருக்கிறார்கள். மாற்று மத சகோதரர்களான நன்முஸ்லிமோடு எப்படியான நிலைமைகளில் எப்படியான இரக்கத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள், விட்டு கொடுப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். கோபம் வருகிற போது அந்த கோபத்தை எப்படியெல்லாம் அடக்கி இருக்கிறார்கள். சிறுவர்களோடு எப்படி நல்லுறவை பேணி இருக்கிறார்கள். தன் வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களையும் நாம் பின்பற்றுகிற போதுதான் உண்மையாக நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தால் விரும்புகிறோம். அன்னாருடைய வாழ்க்கை நாம் எடுத்து நடக்கிறோம். இப்போது அல்லாஹ்வுடைய மஹப்பத் எங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் எங்களுக்கு கிடைக்கும், சந்தேகம் கிடையாது. மதீனாவில் வாழ்ந்த ஒரு சஹாபி பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கணவன் வஃபாத் ஆகிய போது விதவையாகி இருக்கிறார்கள். 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தாவை முடித்ததற்கு பிறகு தன்னுடைய 8 வயது மகன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் நபிகளாருடைய வீட்டுக்கு. கதவை தட்டி சொன்னார்கள், நபியே நாயகனே, என்னுடைய கணவர் வஃபாத் ஆகிவிட்டார், என்னுடைய மகன் யத்தீமாகிவிட்டான், அனாதையாகிவிட்டான், என்னுடைய மகன் தந்தை இல்லாத பிள்ளைதானே என்று சமூகத்தில் யாரும் என் பிள்ளையை அனாதையாக ஒதுக்கிவிடக் கூடாது. ஒழுக்கம் இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பிள்ளை, நாகரிகம் இல்லாத பிள்ளை, மனிதர்களோடு எப்படி பழகுவது என்ற நன்னடத்தை இல்லாத பிள்ளை என்று எந்த மனிதனும் என் பிள்ளையை ஒதுக்கிவிடக் கூடாது. நபியே நாயகமே, என்னுடைய மகன் அனஸை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஒரு தந்தையை போல என்னுடைய பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தை, அதவை சொல்லிக் கொடுங்கள், நாகரிகத்தை சொல்லிக் கொடுங்கள், குர்ஆனை படித்துக் கொடுங்கள், உங்களுடைய அழகான வாழ்க்கை நபிமொழியை என்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கள். தன்னுடைய பிள்ளை நபிகளாருடைய கையிலே பாரம் கொடுக்கிறார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நபிகளார் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை. பொறுப்பேற்றதிலிருந்து சுமாராக 10 ஆண்டுகள் தன்னுடைய வீட்டிலேயே தன் பிள்ளை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்தார்கள், குர்ஆனை சொல்லிக் கொடுத்தார்கள், அல் குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஹிஃப்து மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், தன்னுடைய ஹதீஸை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நபிகளாருடைய வீட்டிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்கிறார்கள். அந்த அனஸின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில வேளைகள் யா புனைய, என் அருமை மகனே என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு
தான் பெற்ற பிள்ளையாக இல்லாவிட்டாலும் தன் பிள்ளை போல அளவு கடந்த அன்போடு பெயர் சொல்லாமல் என் அருமை மகனே என்று அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 ஆண்டுகளாக நபிகளாருடைய சூழலிலே நபிகளாருடைய பராமரிப்பிலே வளர்ந்த அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், 10 வருடங்களாக நபியினுடைய வீட்டிலே நான் வளர்ந்தேன். எச்சந்தர்ப்பத்திலும் என்னுடைய செயலை பார்த்து நபி அவர்கள் கோபம் அடைந்தது கிடையாது. என்னுடைய எந்த பேச்சை கேட்டும் என்னுடைய எந்த நடத்தையை பார்த்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது கோபப்பட்டது கிடையாது. அனஸ், ஏன் அப்படி செய்தீர்கள் என்று என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டதும் கிடையாது. அனஸ், ஏன் இதை இவ்வாறு செய்யவில்லை என்று என்னிடத்திலே கடிந்து பேசியதும் கிடையாது. எந்த நேரத்திலும் பஸ்ஸாமன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை பூக்கக்கூடியவர்களாக, புன்முறுவலோடு என்னோடு பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். நானும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு விருந்தோம்பலிலே கலந்து கொண்டு ஒரு விருந்திலே சாப்பிடுவதற்காக வட்டமாக 4-5 பேர்களாக ஒரு சகனிலே உட்கார்ந்து இருக்கிற போது நான் சிறுவனாக இருந்தேன். என்னுடைய கை அங்கும் இங்குமாக முழு உணவு தட்டிலும் சுற்றி கொண்டிருந்தது. என்னுடைய பார்வையும் அப்படித்தான். கிடைத்த இடமெல்லாம் பார்த்து கொண்டு என்னுடைய கை எனக்குரியதில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் என்னுடைய கை சுற்றி கொண்டே இருந்தது. அதாவது அங்க கண்ட அதையும் எடுக்கிறது, இவர்கிட்ட இருக்கிறதையும் எடுக்கிறது, அவர்கிட்ட இருக்கிறதையும் எடுக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய செயலை பார்த்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை. சொன்னார்கள், அனஸ், சாப்பிடுகிற நேரத்தில் வலது கையினால் பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி சாப்பிடுங்கள். இரண்டாவது டீச்சிங், இரண்டாவது சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறத மாத்திரம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. மூன்றாவது சொன்னாங்க, பிடி பிடியாக எடுத்து சாப்பிடுங்க, அவசரப்பட்டு சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு உங்களுடைய விரல்களை, கை விரல்களை நன்றாக சூப்பிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அடுத்ததாக சொன்னாங்க, சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். பசியோடு இருந்த எனக்கு உணவு தந்த இறைவா, தாகத்தோடு இருந்த எனக்கு குடிக்க தந்த பானத்தை தந்த இறைவா, அல்ஹம்துலில்லாஹ் இந்த அல்லாஹ்வுக்கு நாவார நன்றி செலுத்தி அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வான் என்ற இந்த நல்ல ஒழுக்கத்தை அன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அது என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. இன்றும் அந்த ஒழுக்கத்தை என் வாழ்க்கையில் நான் எடுத்து நடக்கிறேன் என்று சொன்னார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதுதான் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அதவு ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை நமக்கு சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்களில் ஒன்று, உணவு பழக்க வழக்கங்களை நபிகளாருடைய வாழ்க்கையில் எவ்வாறு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றுக் கொண்டார்களோ அதே போல நாமும் நம்முடைய பரம்பரை அப்படியே வளர்க்க வேண்டும். இன்று நாங்கள் வளர்ந்து பெரிய ஆளா இருக்கிறோம். எங்ககிட்ட இந்த நல்ல பழக்கங்கள் இருக்குதுன்னா இந்த பழக்கத்தை நாங்கள் எங்கிருந்து எடுத்துக்கொண்டோம்? எங்கட தகப்பனுக்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டோம். எங்கட தகப்பன் வாழ்ந்து வஃபாத்தாகி விட்டார்கள். ஆனால் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்த அதவொழுக்கத்தை நாம் பின்பற்றுகிறோம். இதன் மூலமாக கபரில் இருக்கிற அம்மா வாப்பாவுக்கு நன்மைகளை எல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பான். ஏனென்றால் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்த்ததன் காரணமாக அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த உணவு உட்கொள்ளுகின்ற முறையை அதவொழுக்கத்தை சொல்லிக் கொடுத்ததற்கு பிறகு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு திருமணம் நிக்காஹ் முடிக்கிறார்கள். முடித்ததற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நபியே நாயகமே, என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத் ஏற்படுவதற்காக ஏதாவது எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், ஆலோசனை சொல்லித்தாருங்கள். என்னுடைய உழைப்பில், என்னுடைய சம்பாத்தியத்தில், இந்த ஃபேமிலி லைஃப்ல, இந்த குடும்பத்தில் எனக்கு வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எனக்கு வழி சொல்லித்தாருங்கள், ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கள், நசீஹத் செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள்.
அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸ், உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது மெயின் என்ட்ரன்ஸ்ல உங்களோட வீட்டு வாசல்ல வச்சு உங்களோட வீட்டுல இருக்கிறவங்களோட வயது பிள்ளைகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் சொல்லிக் கொண்டு உள்ளே நுழையுங்கள். உங்களோட வீட்டில் அல்லாஹ் பரக்கத்தை இறக்குவான், ரஹ்மத்தையும் இறக்குவான் என்று சொல்லிக் கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உம்மத்தில் இருக்கின்ற பகீல் உலோபித்தனமுடையவர்கள் 3 பேர். முதலாவது அல் பகீல் மன் ذكرت عنده فلم يصلي علي. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பெயரை கேட்டும் யார் ஒருவர் ஸலவாத்து சொல்லாமல் இருக்கிறாரோ அவர் என் உம்மத்தில் இருக்கின்ற முதலாவது பகீல், கஞ்சத்தனமுடையவர். இரண்டாவது பகீல், யாராவது எங்களுக்கு சலாம் சொன்னால் உடனே வஅலைக்குமுஸ் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று யார் பதில் சலாம் சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை உம்மத்தில் இருக்கிற இரண்டாவது பகீல் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, சலாம் சொல்லுகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றவங்களும் ஒரு வகையான பகீல்ல உள்ளவங்க சொன்னாங்க. சலாம் சொல்லுவது என்பது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது மட்டுமல்ல, வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத் உங்கள் மீது உண்டாகட்டும். மூன்றாவது பகீல் யார் என்றால், தன்னிடத்திலே பொருளாதாரத்தின் வசதியும் வாய்ப்பை வைத்துக் கொண்டு தானும் அனுபவிக்காமல் தேவை உள்ள மக்களுக்கு கொடுக்காமல் யாரெல்லாம் கருமித்தனத்தோடு உலோபித்தனத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் என் சமூகத்தில் இருக்கிற உலோபிகள் பகீல் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார், உங்களோட வீட்டில் நிம்மதியான சந்தோஷமான ஒரு ஹாப்பி லைஃப் உங்களோட வீட்டுக்கு தேவையா? உங்களோட உழைப்பில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்க வேண்டுமா? வறுமையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டுமா? கவலைகளில் இருந்து துக்கத்திலிருந்து உங்களை உங்களோட வீட்டையும் அல்லாஹ் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வீட்டுக்குள் நுழைகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையான சலாம் சொல்லிக் கொண்டு நுழையுங்கள். உங்களோட குடும்பத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ் மகிழ்ச்சிக்குரியதாக ஆக்குவான். உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட பேரண்ட்ஸுக்கு, உங்களோட வீட்டில் இருக்கிற வைஃபுக்கு நீங்க சலாம் சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் இறங்கும் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த வசியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வஃபாத் ஆகிவிட்டார்கள். நேர்வழி நடந்த ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தின் போது மதீனாவில் வாழ்ந்த ஒரு சில பணக்காரர்கள், செல்வந்தர்கள் ஒருவராக திகழ்ந்தார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சில சஹாபாக்கள் கேட்பார்கள், அனஸ், உங்களோட வாழ்க்கை பரக்கத்தாக நீங்கள் வாழ்கிறீர்கள், சந்தோஷமாக இருக்கிறீர்கள், நல்ல செல்வத்தோடு வாழ்கிறீர்கள், அதனுடைய ரகசியம் என்ன? எங்களுக்கும் சொல்லித்தாருங்கள். சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வேறு ஒன்றும் அல்ல, நான் எப்ப வீட்டை விட்டு வெளியே போனாலும் உள்ளுக்க வரும்போது நான் வாயை மூடிக்கொண்டு வரமாட்டேன், சலாம் சொல்லிக் கொண்டு வருவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசியத்தை எனக்கு சொன்னார்கள். இதை நான் இன்றும் எடுத்து நடக்கிறேன், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கண்களால் காண்கிறேன் என்று சொன்னார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகளாருடைய வீட்டிலே 10 ஆண்டுகளாக வாழ்ந்து பெற்ற பயிற்சிகளில் இன்னும் ஒன்றை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்கள். அது என்ன தெரியுமா? எப்போதெல்லாம் வீதியிலே பாதையிலே நடந்து செல்வார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிள்ளைகளை கண்டால் அவர்கள் கிட்ட போயிட்டு சலாம் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்களாம், சின்ன பிள்ளைகளுக்கு போயிட்டு நீங்க தேடி போயிட்டு எவ்வளவு பெரிய மனுஷன், நீங்க போயிட்டு ஓடி போயிட்டு தேடி போயிட்டு சலாம் சொல்றீங்களே. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், நான் ரோட்ல நபிகளாரோடு நடந்து செல்லுகிற போது எங்கெல்லாம் சிறுவர்களை காண்பார்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி சென்று அந்த பிள்ளைகளோடு உட்கார்ந்திருந்து அவர்களுக்கு சலாம் சொல்லி அவருடைய 2 கன்னங்களிலும் முத்தமிடுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைத்தான் நானும் செய்கிறேன் என்று சொன்னார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியிலே நபிகளார் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நபிகளாருக்கு பின்னால் இன்னும் ஒரு நபித்தோழர் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.
சிறு பிள்ளைகள் எல்லாம் மதீனாவின் வீதி ஓரத்திலே பாதை ஓரத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நபிகளாரை கண்டவுடன் மரியாதை நிமித்தமாக சிறுவர்கள் எல்லாம் மரியாதை செலுத்துவதற்காக விளையாட்டை நிறுத்திவிட்டு அப்படி ஓரமாகி விட்டார்கள். நபிகளார் அவர்கள் தங்களை கடந்து செல்லுகின்ற வரைக்கும் ஓரமாக நிற்கிறார்கள். இதனை கண்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவர்களுக்கு அருகாமையில் சென்று ஒவ்வொரு பிள்ளையையும் தான் பெற்ற பிள்ளை போல தன்னுடைய நெஞ்சகத்தோடு அணைத்தார்கள். அவருடைய கன்னங்களில் முத்தமலை பொழிந்தார்கள். இந்த காட்சியை பார்த்த அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆச்சரியப்பட்டார்கள். பட்ட ஆச்சரியத்தை கல்வோடு வைத்துக் கொள்ளவில்லை. நபிகளாரிடத்தில் சொல்லிவிட்டார், நபியே நாயகமே, அல்லாஹ் எனக்கு 11 பிள்ளை செல்வங்களை தந்திருக்கிறார். ஒரு பிள்ளைக்காவது ஒரு நாள் கூட நான் கன்னத்தில் முத்தமிட்டு என்னுடைய அன்பை அவர்களுக்கு நான் கொடுத்தது கிடையாது. பிள்ளைகளோடு நீங்கள் அன்பாக நடந்து கொள்கிறீர்களே, இந்த இரக்கத்தை பாசத்தை எங்கிருந்து நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள்? எனக்கு அந்த கல்வில இரக்கம் சுரக்கிறீர்களே என்று தன் நிலையை சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளத்திலிருந்து அந்த கல்விலிருந்து அந்த இரக்கம் வர வேண்டும். அது உன்னுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் என்னால் என்ன செய்ய முடியும்? பூமியில் உள்ளவர்களோடு இரக்கமாக அன்பாக நடந்து கொள்ளுகிற போது வானில் உள்ள ரஹ்மான் உனக்கு இரக்கம் காட்டுவான் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களோட கல்வை உங்களோட உள்ளத்தை அல்லாஹ் மென்மையாக்க வேண்டும் என்றார். 2 நன்மைகளை வாழ்க்கையில் தொடராக செய்து வாருங்கள், உங்களோட கல்வை அல்லாஹ் இலகுபடுத்துவான், மென்மையாக்குவான் என்று சொன்னார்கள். முதலாவது சொன்னாங்க, யதீமான தந்தை இல்லாத பிள்ளைகளை எங்கெல்லாம் காண்கிறீர்களோ அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். தந்தையை இழந்த யதீமான பிள்ளைகளுடைய தலையிலே கையை வையுங்கள், அவர்களுக்கு ஏதாவது உதவி உபகாரம் செய்யுங்கள். படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸாக மாணவர்களாக இருந்தால் புத்தகங்களை புக்ஸ்களை வாங்கி அவர்களுக்கு உதவி செய்து கொடுங்கள். மதரசாக்களிலே ஓதுகின்ற மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தேவையான குர்ஆனையும் கிதாபுகளையும் வாங்கி கொடுங்கள். மாதாந்த ஃபீஸ் சொல்லி கட்ட முடியாத ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்களா இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களோட கல்வை அல்லாஹ் சுரக்க வைத்து இலகுபடுத்துவார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யதீமான பிள்ளைகளை எங்கேயாவது கண்டோம்னா அல்லது எங்களோட ஃபேமிலியில யாராவது யதீமான பிள்ளைகள் இருப்பாங்களா இருந்தால் எங்களோட பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அன்பை விட கொஞ்சம் அதிகமாக அவர்கள் மீது ஒரு கண் வைக்க வேண்டும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளத்தை உருக வைக்கிற விஷயம் மட்டுமல்ல, நாளை கியாமத்துடைய நாளையிலே எந்த ஒரு மனிதன் அனாதை பிள்ளைகளை பராமரித்து தன் பிள்ளை போல ஊட்டி வளர்த்தாரோ அந்த மனிதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை சுவர்க்கத்தில் தன்னருகிலே இணைத்து வைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன வகாஃபிலுல் யதீம், நானும் யதீமை பராமரித்தவர்கள் இப்படி சுவர்க்கத்தில் நெருக்கமாக இருப்போம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில பேர் எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்துல மன்றாடி கெஞ்சி கெஞ்சி துஆ கேட்டாலும் கல்பு கலங்க, கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வடிய. சில பேர் துஆ கேட்க உள்ளத்தால் உருகி தான் செய்த தவறுகளை நினைத்து பாவங்களை நினைத்து அந்த ரப்புக்கு முன்னால் கையேந்தி இருக்கிறேன், என் கையை அந்த இறைவன் திருப்ப மாட்டான், என் துஆவை ஏற்றுக்கொள்வான் என்ற எண்ணத்தோடு யார் ஒரு உள்ளத்தால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்களோ அவருடைய கண்களில் ஒரு துளி கண்ணீர் வடிந்துவிடும். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் பயத்தினால் ஒரு துளி வடிந்து விட்டால் அல்லாஹ் நரகத்தை அவருக்கு ஹராமாக்கி விடுவான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 2 துளிகள் நரகத்தை ஹராமாக்கி விடும் என்று சொன்னார். முதலாவது அல்லாஹ்வின் அச்சத்தினால் அழுகின்ற கண்ணீர் துளி, 2வது அல்லாஹ்வுக்காக செல்லுகின்ற போது அவருடைய காலிலே கையிலே கல்லோ முள்ளோ ஒரு துளி இரத்தம் வடியுமாக இருந்தால் அதுவும் நரகத்துக்கு ஹராமாக்கப்படும். ஆக ஒரு ஏழையினுடைய ஒரு யதீமினுடைய அரவணைப்பே அல்லாஹ் தஆலாவுடைய மஹப்பத் இருக்கிறது, நபிகளாருடைய சுவர்க்கத்தினுடைய பிரவேசம் இருக்கிறது. 3வது என்னுடைய கல்வை அல்லாஹ் இலகுபடுத்துவார். 2வது சொன்னாங்க மிஸ்கீன்களான ஏழைகள்,
எங்கெல்லாம் நீங்க காண்றீங்களோ அவங்களோட ஒன்றா உட்காருங்க, அவங்களோட ஒன்றா சாப்பிடுங்க, அவங்களோட கொஞ்சம் நீங்க சலாம் சொல்லி கதைங்க, பேசுங்க. உங்களோட உள்ளத்தில் இருக்கிற கடுமைத்தன்மை அல்லாஹ் இலகுவாக்கினுடைய உள்ளத்தை மென்மையாக்குவான் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படியெல்லாம் வளர்த்த தாய் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு நாள் தன் மஸ்ஜிதில் இருக்கிற போது அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செல்லுகிற போது அந்த சஹாபி பெண்மணியை அழைத்து சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு சுலைம், நேற்று நான் சுவர்க்கத்தில் சில காட்சிகளை கனவில் கண்டேன். அந்த கனவில் நான் சுவர்க்கத்தை பார்த்தேன். அந்த சுவர்க்கத்தில் நீங்க நடந்து செல்லுகின்ற காட்சியை பார்த்தேன் என்று சொன்ன போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆனந்த கண்ணீர் விட்டு கேட்டார்கள், நபியே நாயகமே, என்னை சுவர்க்கத்தில் நீங்கள் கனவிலே காண்பதற்கு நான் என்ன அமல் செய்திருக்கிறேன், எதனால் அந்த சுவர்க்கத்தின் பேற்றை நான் பெற்றேன், எனக்கு சொல்லித்தார்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 காரணங்களை சொன்னார்கள். முதலாவது, உங்களோட கணவருக்கு நீங்க முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்ததனால், எச்சந்தர்ப்பத்தில் நீங்க கணவனுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்யவில்லை, அவருடைய உள்ளத்தை நீங்கள் நோகடிக்கவில்லை, இதன் காரணமாகவும் அந்த சொர்க்கத்தினுடைய காட்சி அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இரண்டாவது, அல்லாஹ் தந்த பிள்ளை செல்வத்தை ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, நாளைய சமுதாயத்தின் தலைவனாக உங்கள் பிள்ளையை நீங்கள் வளர்த்தெடுத்து நல்ல பிள்ளையாக இந்த சமூகத்தினருக்கு நீங்க கொடுத்தீங்களே, இதன் காரணமாகவும் அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்ன போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சந்தோஷத்தின் மிகுதியினால் நிலத்தில் விழுந்து அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்தார்கள். அந்த சஹாபி பெண்மணி, கணவனுக்கு வழிபட்ட பெண்மணிக்கு அல்லாஹ் உலகத்திலேயே கொடுத்த சுவன பாக்கியத்தின் அடையாளம். பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற கண்ணியங்கள், மாண்புகள், மகத்துவங்கள் அதிகம். அதில் ஒன்று, இந்த உலகத்திலேயே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலே அந்த தாயை காண்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வ லம் யுஅக்கிர் கபீரனா. சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் பெரியோர்களுக்கு மரியாதை செய்யாதவரும் என் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களோட வீட்டுக்கு நாங்க சென்றால் எங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க, எங்களோட பேர பிள்ளைகள் இருப்பாங்க, எங்களோட தெரிஞ்சவங்களுடைய சொந்தக்காரங்களோட பிள்ளைகள் எங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. முடியுமான வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது அன்பளிப்புகளை ஹதியாக்கள் அவங்கள கையில கொடுத்து அவங்கள மடியில எடுத்து அவங்களோட கன்னங்களில் முத்தமிடுறது, எங்களோட அன்பை அவர்களோட ஷேர் பண்ணி கொள்றது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகான சுன்னத். அந்த பிள்ளைகளோட நாங்க இரக்கமாக நடந்து கொள்கிற போது அந்த பிள்ளைகள் எங்களுக்கு தேடி வருவாங்க, எங்களோட வீட்டுக்கு தேடி வருவாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாங்க சுகம் இல்லாம நோயாளியாக படுத்து கொண்டிருந்தா இந்த பிள்ளைகள் எங்களை கண்டு தேவி அழுவாங்க, எங்களுக்காக துஆ செய்வாங்க. அந்த மழலை மொழி பேசுகின்ற சிறு பிள்ளைகளுடைய துஆவை அல்லாஹ் கண்டு தடையின்றி அல்லாஹ் கபூல் செய்வான். அந்த பிள்ளைகளுடைய துஆவின் மூலமாக எங்களுக்கு வந்திருக்கிற நோய்களையும் நம்பலங்களையும் வருத்தங்களையும் வலிகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அல்லாஹ் போக்கி விடுவான். எந்த பிள்ளையுடைய துஆ எப்போது கபூலாகும் என்று எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நல்ல அந்த சிறு பிள்ளைகளோடு இரக்கமாக நடந்து கொள்ளவும், கடிந்து கொள்ளக்கூடாது, அவர்களை வெறுக்க கூடாது, அவர்களை ஒதுக்க கூடாது. இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய தாய் தகப்பனோட வயோதிபர்களாக இருக்கின்ற முதுமை வயதை அடைந்திருக்கின்ற அந்த கிராண்ட் ஃபாதர் கிட்ட கிராண்ட் மதர் கிட்ட தங்கள் பிள்ளைகளை அனுப்பாத ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை அவருடைய பேரண்ட்ஸ் கிட்ட நெருங்க விடாம அவங்களோட மட்டும் வச்சு கொண்டிருக்கிற அளவுக்கான ஒரு சமூகத்தை இன்றைய காலத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகளோட இரக்கமாக நடக்கணும், எங்களோட பேர பிள்ளைகளோட இரக்கமாக நடந்து கொள்ளணும். எங்களோட வயசுக்கு மேற்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அது முஸ்லிமாக இருக்கலாம், நன் முஸ்லிமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி.
எங்களோட வயதுக்கு மேற்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை செய்யணும். அவங்களுக்கு முன்னால் உரைத்து சத்தமா பேசக்கூடாது. உள்ளம் நோகும்படியா நடந்து கொள்ளக்கூடாது. எதையாவது நாங்கள் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், அவங்க வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எழுந்து மரியாதை செய்து நாங்க இருக்கிற இடத்தை அவங்களுக்கு கொடுப்போம். மரியாதை. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள், பெரியோர்களுக்கு மரியாதை செய்யாதவர்கள் என் உம்மத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது சாதாரணமான வார்த்தை அல்ல. ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். சிறுவர்கள் அப்படித்தான். தங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அத்தா இருக்கிறாங்க, வாப்பா இருக்கிறாங்க, காலையில தொழிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருகிற போது வீட்டில் இருக்கிற நேரத்தில் இன்றைய பிள்ளையுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, மொபைல பார்த்து கொண்டு இருக்கிறதுல, அதே நேரத்தில் டிவி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் யார் வாராங்க யார் போறாங்க என்று ஒன்றும் தெரியாது. தாய் தகப்பன் கூப்பிட்டா கூட காதுக்கு விழாத நிலையில பிள்ளைகளுடைய கால நேரங்கள் இன்று வீணாகி அந்த சோசியல் மீடியாக்கள் அவங்க நேரத்தை காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. அன்றொரு காலம் இருந்தது, வாப்பா வாராங்கன்னா எழுந்து வீட்டை கதவை திறந்து அவங்கள மரியாதையோட வரவேற்கக்கூடிய மனைவி இருந்ததை போல பிள்ளைகள் இருந்தாங்க. இன்றைக்கு வாப்பா வந்து அவரே உள்ளுக்க போக வேண்டியதுதான். தண்ணி தேவைன்றாலும் கேட்டு எடுக்கிற அளவுக்கு பிள்ளைகளுடைய உதவி இல்லாத ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ரபியுல் அவ்வல் காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டிய ஒரு பருவ காலமாக இந்த மாதத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அதிகமான சந்தர்ப்பங்களில் இந்த உம்மத்தினர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அதிகமான வழிகாட்டல்களை எங்களுக்கு காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அது முக்கியமான ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய கடமைகளை மாத்திரம் செய்து விடாமல் சுன்னாக்களையும் என்னுடைய வழிகாட்டல்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதைத்தான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். குல்லு உம்மதி யத்குலூனல் ஜன்னah, என் சமூகத்தில் இருக்கின்ற என்னுடைய உம்மத்தினர்கள் எல்லோரும் சொர்க்கம் நுழைவார்கள், இல்லா மன் அபா, என்னை மறுத்தவர்களை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வமன் யஅபா, நபியே நாயகமே உங்களை மறுக்கக்கூடியவர்கள் யார்? மன் அதாஅனி தஹலல் ஜன்னah, எனக்கு வழிபடக்கூடியவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். வமன் அஸானி ஃபகத் அபா, என்னை மறுக்கக்கூடியவர்கள் தான் எனக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள் மறுக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற போது, ஏதாவது ஒரு சுன்னத்தான அமல்கள், இது சுன்னத்து தானே, இது எனக்கு என்னத்துக்கு, நான் எடுக்கிற எனக்கு தேவையில்லையே அப்படின்னு யாராவது அதை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் அவர்கள் தம் நபிகளாருக்கு மாற்றம் செய்தவர்கள், நபிகளாருக்கு மாற்றம் செய்தவர்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. எந்த நேரத்திலும் எச்சந்தர்ப்பத்தில் நேரம் வருகின்ற போது, நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் எங்களோட நாவிலிருந்து வரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் என்ன? ஒன்று அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்ற நபிகளார் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். ஸலவாத் சொல்லுகிற போது எங்களோட கல்வை அல்லாஹ் வெளிச்சம் உள்ளதாக்குவான், எங்களோட முகத்தை அல்லாஹ் பிரகாசம் உள்ளதாக்குவான். கலிமா சொல்லுவதற்கு இலகுவான நேரம் இந்த நேரம் தெரியுமா? சக்கராத்துடைய நேரம். மன் கான ஆகிரு கலாமி, எந்த மனிதனுடைய கடைசி வார்த்தை கடைசி பேச்சு கலிமாவாக இருக்கிறதோ அவர் தஹலல் ஜன்னah, சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சக்கராத்துடைய நேரத்துல கலிமா நாங்கள் இலகுவாக மொழியோடுமாக இருந்தால் வாயிலிருந்து அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேணும். ஸலவாத்து சொல்லுகின்ற போது சக்கராத்துடைய நேரத்தில் கலிமாவை சொல்லுவதற்கு அல்லாஹ் இலகுவான நிலைமை உண்டாக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். அதிகமாக ஸலவாத்து சொல்றோம். இரண்டாவது நாங்கள் சொல்ல வேண்டியது என்ன? அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபிகளார் மீது சலாம் சொல்லுவோம். இப்ப நாங்க எங்க பிள்ளைகளுக்கு சலாம் சொல்ற மாதிரி, பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு சலாம் சொல்ற மாதிரி, மஸ்ஜிதுக்கு மதரசாக்கு வருகின்ற போது காணுகின்ற இஸ்லாமிய ஆண்களை பார்த்து சலாம் சொல்ற மாதிரி, எங்களோட கண்ணுக்கு தெரியாமல் மதீனத்துடைய மண்ணிலே நல்லடக்கம் பெற்றிருக்கிற என் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும். அந்த சலாம் அவர்களுக்கு கேட்குமா என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கென்றே கோடான கோடி மலக்குகளை இந்த பூமியில் சாட்டி வைத்திருக்கிறார்.
அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே கோடான கோடி மலக்குகளை நியமித்திருக்கிறார், சாட்டி வைத்திருக்கிறார். அவர்களுடைய பணி என்ன தெரியுமா? இந்த பூமியிலே யார் ஒருவர் நபிகளார் மீது ஸலவாத்தை சொல்லுகிறாரோ, யார் ஒருவர் நபிகளார் மீது சலாம் சொல்லுகின்றாரோ, அவர் அந்த சலாத்தையும் சலாமையும் எடுத்துக்கொண்டு சென்று அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார். அல்லாஹ் அந்த நபி மீது ஸலவாத்தை சொல்லுகிறார். யார் ஒருவர் நபிகளார் மீது சலாம் சொல்லுகின்றாரோ, நபியே இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது சலாம் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு பதில் உரைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த வாக்கியத்தை நாம் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளை கியாமத்திலே நாளையிலே எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத் நிச்சயமாக. ஸலவாத்தை சொல்லக்கூடிய மக்கள், நபிகளார் மீது சலாம் சொல்லக்கூடிய மக்கள், நபிகளாருடைய அழகிய சுன்னாவை வாழ்க்கை எடுத்து நடக்கின்ற மக்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் நிச்சயமாக. நபிகளாருடைய ஷஃபாஅத் கிடைத்து விட்டால் அவர் சொர்க்க பாக்கியத்தை இலகுவாக பெற்றுக் கொள்ளுவார். இரண்டாவது வழிமுறையிலே ஒன்றை நான் சொல்லி நான் நிறைவுரைக்கு நேரமாயிற்று. ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் சுருக்கமாக முடிவுரைக்கு வருகிறேன். மதீனா மஸ்ஜித் நபவியில் வாழ்ந்த ஒரு சஹாபி ரபீஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நபியே நாயகமே, இந்த உலகத்தில் நாங்கள் உங்களுடைய முபாரக்கான முகத்தை பார்க்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் பேசுகின்ற பயானுடைய மஜ்லிஸில் உட்காரக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். நாளை சுவர்க்கத்தில் நீங்கள் எல்லா நபிமார்களோடும் உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பீர்கள். நான் எங்கு இருப்பேனோ எனக்கு தெரியாது நபியே நாயகமே. நாளை சுவர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும். அதற்கு ஏதாவது வழி சொல்லி தாருங்களே நபியே நாயகம் என்று கேட்டபோது ரபீஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமான சுன்னத்தான தொழுகைகளை தொழுது உங்களுடைய சுஜூதுகளை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். யார் ஒருவர் பரலான தொழுகைகளை மாத்திரம் தொழுதுவிட்டு நிற்காமல் சுன்னத்தான தொழுகைகளிலும் அதிக ஆர்வம் காட்டி சுன்னத்தான தொழுகைகளை தொழுது வருகிறார், அதிகமான சுஜூதுகளின் மூலமாக நாளை சுவர்க்கத்தில் என்னோடு மட்டுமல்ல மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் وحسن أولئك رفيقا. சுன்னத்தான தொழுகைகளை அதிகமாக தொழுது வருவீர்களேயானால் எல்லா நபிமார்களோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீங்க. அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட ஷஹீதுகள் அங்கே இருப்பாங்க. உலகத்துல தப்பி தவறியாவது ஒரு பொய் பேசாத சித்தீகீன்கள் அங்கே இருப்பாங்க, உண்மை பேசியவங்க அங்கே இருப்பாங்க. வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் சாலிஹான அமல்கள் சாலிஹீன்கள் அங்கே இருப்பாங்க. அவங்களோட நீங்க இருப்பீங்க. சுன்னத்தான தொழுகைகள் அதிகம் தொழுதுவாங்கன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை நாங்கள் கொஞ்சம் மாற்றுவதற்கான ஒரு பருவ காலமாக, இந்த லைஃப் சேஞ்சாக இந்த மாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளோம். பரலான தொழுகைகளை மட்டுமல்ல, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பின் இருக்கிற சுன்னத்தான தொழுகைகளை தொழுது வரோம். இதன் மூலமாக சொர்க்கத்தில் நபிகளாருடைய இருக்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தருவான். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் லுஹருக்கு முன்னால 4 ரக்அத்துகள் சுன்னத்து தொழுகிறாங்களோ, லுஹருக்கு பின்னால 4 ரக்அத்துகள் சுன்னத்து தொழுகிறார்களோ, ஃபஹர்ரமஹல்லாஹு அலன் நார், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சுன்னத்துக்களை என்ற வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் சூரியன் உதயமாகியதற்கு பிறகு ஆஃப்டர் சன்ரைஸ் 2 ரக்அத்தேன் துஹா தொழுது கொள்ளணும். அல்லாஹ் வறுமையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். துஹாவுடைய தொழுகை இருக்குது, அது வறுமையிலிருந்து எங்களை பாதுகாக்கும். எங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை கண்ணால காணுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். கடன் சுமையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். எங்களோட ஃபேமிலியில நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நாங்க காணலாம்.
நோயிலிருந்து அல்லாஹ், அந்த முசீபத்திலிருந்து, அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். ஒவ்வொரு நாள் காலையிலும் துஆ தொழுதுவார்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரவேல தூங்குறதுக்கு முன்னால வித்ருடைய தொழுகை தொழுதுட்டு படுங்க. அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வை நீங்கள் கோபமூட்டாத நிலையில, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த நிலையில அன்றைய நாளை நீங்கள் கழித்துட்டு தூக்கத்துக்கு போறீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தூங்க போறதுக்கு முன்னால் அந்த வித்ருடைய தொழுகை தொழுது கொள்ளணும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறான நன்மைகளை செய்வதன் மூலமாக, இவ்வாறான சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதன் மூலமாக இந்த உலகத்திலும் நாங்கள் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வாழலாம். சுவர்க்கத்திலும் அந்த உன்னத பேற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளைத்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அல் குர்ஆனிலே சொன்னான். அல்லாஹ்வுடைய கடமையை மாத்திரம் நிறைவேற்றாமல் நபிகளாருடைய சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கை யார் ஒருவர் எடுத்து நடந்து நபிகளாருக்கு வழிபட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கே வழிபட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் ஒருவர் உண்மையாக வழிபட்டாலும் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான், அவர்களுக்குரிய ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் அரவணைப்பான் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எல்லா இடத்திலும் பேசப்படுகின்ற ஒரு உன்னதமான முபாரக்கான மஜ்லிஸாகும் இந்த மஜ்லிஸை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மஜ்லிஸிலே எனக்கும் சில விடயங்களை உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்த இந்த நிர்வாகத்தினருக்கு மனமாற நான் நன்றி செலுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஹைர்களை, நல்லவுகளை, பரக்கத்துகளை தர வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.